ஒதுக்கீடு கொடுப்பீங்களான்னு கேட்டேன். எனக்கு எதுவும் பிரயோஜனம்னு கேட்கல. இடஒதுக்கீடு கொடுப்பீங்களா, அதாவது என்ன சொல்கிறது, ரிசர்வேஷன் ஒவ்வொருத்தருக்கும் அந்தந்த மக்கள் தொகைக்கு ஏற்ற மாதிரி இடஒதுக்கீடு கொடுப்பீங்களா, அந்த அர்த்தத்தில் நான் கேட்டதுக்கு அவன் வந்து பதிலே சொல்லலை. அதாவது இவன் கனடாவில் இருக்கானா, ஆனால் இவனை வந்து கன்னடா அந்த மக்கள் வந்து மரியாதை கொடுக்கணுமா, அவனோட திறமைக்கு மரியாதை கொடுக்கணுமா, அவனுக்கு மரியாதை கொடுக்கணுமா. ஆனால் இவன் வந்து தமிழ் பேசுகிற இன்னொரு ஜாதிக்காரங்களுக்கு ஒரு சலுகையை கொடுக்கறதுக்கு மனசு வரல. அதை தான் சொல்கிறேன். அது நரி வந்து இந்தியாவில் இருந்தாலும் ஒரே மாதிரி தான் ஊழையிடும், அமெரிக்காவுக்கு போனாலும் ஒரே மாதிரி தான் ஊழையிடும், ஆஸ்திரேலியாவுக்கு வந்தாலும் ஒரே மாதிரி தான் தான் ஊழையிடும். அது இங்கேருந்து போனாலும் அங்கே பசுவாக போக போகிறதில்ல. அது எங்கே போனாலும் அவரை விதை போட்டால் அவரை மதை தான் முளைக்கும், சொர விதை போட்டால் சொர விதை தான் முளைக்கும். அதே போல் தான் அது நான் போயிட்டு அங்கே வேலை செய்யணும்னு சொல்லலை. அங்கே இருக்கிற என்னோடய ஜாதிக்காரங்க, இன்னும் சில ஜாதிக்காரங்க எல்லோரும் தான், அதாவது ஒரு 2 ஜாதி தவிர மற்ற எல்லோரும் கொடுப்பீங்களான்னு கேட்குறேன், பதிலே சொல்லலை. போடான்ட்டு. அதாவது இதுதான், இது போல தான் இந்து மதமும், புரியுதுங்களா, எல்லோரும் இந்து அப்படின்வாங்க. அப்புறம் இந்த 2-3 பேர் சேர்ந்துக்கிட்டு இந்த 2 பேரை வந்து கழட்டி விட்டுட்டு அவங்கள வந்து கொடுவு பண்ணுறது, கஷ்டப்படுத்துறது, அப்படி சேர்ந்து எல்லா வேலையும் செய்யணும். ஒரு விஷயத்தை செஞ்சு முடிக்கிறப்ப சேர்ந்து செய்யணும். அதுக்கப்புறம் கழட்டி விட்டுறது, நீ வராதா, நீ உள்ளே வராத, நீ போகாத அப்படின்றது. ஆனால் வந்து இவங்க தான் வந்து ரேசிசத்தை பற்றியெல்லாம் ரொம்ப பேசுவாங்க. யார், இந்த இந்துக்கள், இந்த தமிழர்கள், இந்தியர்கள், இவங்க தான் ரேசிசத்தை பற்றி அப்படியே பக்கமாக பேசுவாங்க. சரிங்களா. இப்போ வந்து இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன், டக்குன்னு ஞாபகத்து இருந்தது. வள்ளல் மீடியாவில் பாரிசாலன் வந்து வெளிநாட்டு நார்வே போயிருக்கிற பையன், நார்வே போயிருக்கிறாரு. அங்கே போயிட்டு அவங்க ஸ்கூல் அப்படி இருக்குது இப்படி இருக்குதுன்னு சொல்கிறாரு. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது, தீனியெல்லாம் சொல்லித்தர்றாங்களாம். ஆனால் வந்து பாடத்தை ஆஸ்திரேலியாவில் பாடம் எப்படி இருக்குது பாருங்கள். நான் ஒரு நாள் கனவு காண்றேன், வாணி கண்ணன் கொழுக்கட்டை சப்பாத்தி செய்வது எப்படி, அப்படியே வருது கனவுல. வாணிக்கண்ணன். எனக்கு அந்த வாணிக்கண்ணன்ற பேரை கேட்டாலே தூக்கம் கெட்டு போயிடுது. அப்படி இருக்குது தமிழ் புக்கு. இவர் வந்து நார்வேயில் போயிட்டு அப்படியே அப்படி படிக்கிறாங்க இப்படி படிக்கிறாங்க. இந்த ஸ்டூடெண்ட்டை பார்த்து கேளுங்க, உண்மையில் இந்த பாடம் உங்களுக்கு எப்படியோ புரியுதா, இல்லை பேசாமல் நீங்கள் ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு இடம் வாங்க. ஏன்னா இங்கே இருக்கிற மக்கள்லாம் நிறையா பணம் வச்சுருக்காங்க, உங்களுக்கு டிக்கெட் போட்டு வீசா வாங்கி தருவாங்க. நீங்கள் ஆஸ்திரேலியாவுக்கு வந்து புக்கெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு, புக்கெல்லாம் பாருங்கள், பிள்ளைங்கள்ட்ட கேளுங்க, எப்படிப்பா படிக்கிறீங்க, இங்கே நோட்டு புக்கெல்லாம் கொஞ்சம் எழுதிக்காமியன்னு கேளுங்க. என்னமோ வந்து நம்மளுக்கு வந்து அதாவது என்ன சொல்கிறது, அம்மா வீட்லேயும் சொன்ன பேச்சை கேட்டுக்கிட்டே அமைதியாக இருக்கணும், கல்யாணம் பண்ணிட்டு போகிற வீட்லேயும் சொன்ன பேச்சை கேட்டு அமைதியாக இருக்கணும்.